இந்த வீடியோல என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போறேன். இதுக்கு நாங்க எங்க போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, டென்வர்னு ஒரு சிட்டி இருக்கு யுஎஸ்ல. அங்க ராக்கி மவுண்டன்ஸ்ன்ற ஒரு இடம் இருக்கு. அங்க வந்துட்டு நாங்க ஸ்னோ மொபைலிங் பண்ணலான்னு போயிருந்தோம். இது வந்துட்டு மோஸ்ட்டா மார்ச் மாசம் அந்த மாரி டைம்ல டிசம்பர்லேருந்து மார்ச்க்குள்ள எப்போ வேணா பண்ணலாம். ஏன்னா, அந்த டைம்ல தான் ஸ்னோ ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு வந்துட்டு நாங்க ஒரு வழியா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். அண்ட் இங்க வந்ததுக்கப்புறம் இங்க தான் வந்துட்டு அந்த ஸ்னோ மொபைலிங் ஆரம்பிச்சது. இங்க எல்லாமே தெரியும். அந்த பைக்கிங் எல்லாமே ரெடியா வச்சிருந்தாங்க. இதில நாங்க ஆல்ரெடி புக் பண்ணியிருந்ததால, எங்களுக்கு வந்துட்டு ஸ்லாட் ஏற்கனவே அவைலபிளா இருந்தது. அண்ட் வந்துட்டு நாங்க கரெக்ட்டா அந்த டைமுக்கும் போயிட்டோம். எங்களுக்கும் பைக் கிடச்சது. அண்ட் இது வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் டிரைவு. இந்த 2 ஹவர்ஸ் டிரைவ் பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் த மவுண்டைன் போவாங்க. அண்ட் இதுதான் வந்துட்டு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கைடு போவாங்க. அதுக்கு பின்னாடி யார் வராங்கன்னு கேட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு ஆர்வத்தில நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் முதல் ஆளா கைடுக்கு பின்னாடி போக பார்த்தேன். அண்ட் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ பெரிய மலைக்கு மேல ஃபுல்லா ஐஸ்ல வந்துட்டு பைக் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். பயங்கரமா இருந்தது. அண்டு இங்க உங்க வீடியோல கிளியரா பார்க்க முடியும். நான் ஸ்டார்ட் பண்ணுறது. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இந்த மலையில ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வந்துட்டு டவரே கிடைக்காது. ஸோ நீங்க கைட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால திருப்பி போகவும் முடியாது. அண்ட் எப்படி போகணுன்றது தெரியாது. கைடுக்கு மட்டும் தான் இந்த ரூட் ஃபுல்லாவே தெரியும். ஸோ நாங்க கைட மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு சில நேரத்தில ஃபாஸ்ட்டா ஓட்டுனோம். அண்ட் இங்க கிளியரா போட்டிருப்பாங்க. காஷன் தான் போகணும். ஏன்னா வந்துட்டு ஒரு சில இடத்துலலாம் மேடு ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் ஸ்லிப் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டா அந்த மலைய விட்டே வெளிய போய் விழுந்துருவீங்க. அண்ட் ஒன் ஆஃப் த ரிஸ்கியஸ்ட் ஸ்னோ மொபைலிங். பட் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பயங்கரமா ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணோம். அண்ட் ஒரு வழியா அந்த ஸ்னோ மொபைலிங் முடிச்சுட்டு அங்க மேல ஒரு மலையில போய் நிறுத்துனாங்க. சரி அங்க போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலான்ற மாரி தான் போயிட்டு அங்க நின்னுட்டுருந்தோம். அங்க போயிட்டு எடுத்த வீடியோ தான் இது. இதில கிளியரா பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு அவங்க குடுத்த ஜாக்கெட்டு, அவங்க குடுத்த ஹெல்மெட் எல்லாமே அவங்க குடுத்தது தான். ஏன்னா அவங்க குடுத்தது தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா அது வந்துட்டு அந்த வெதருக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி இத முடிச்சாச்சு. அடுத்து எங்க போலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, சரி ஐஸ் ஸ்கேட்டிங் வந்துட்டு ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். அதுக்கும் ஏன்னா முன்னாடியே எல்லாமே புக் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். அதுக்கு தான் மறுநாள் கிளம்பியிருந்தோம். மறுநாள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்னோ ரெயின் வந்தது. பயங்கர ஸ்னோ. அந்த ரெயின்ல ஓட்டிட்டு போனோம். சரி எங்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு நடக்குமா நடக்கலையான்னு தெரியாது. பட் இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியா போயிட்டோம். அண்ட் வந்துட்டு உங்களால பார்க்கவே முடியும் கிளியரா. பயங்கர ஸ்னோ, ரோடு ஃபுல்லா ஸ்னோ. அண்ட் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் வந்துட்டு அப்படியே வண்டி வந்துட்டு வேற மலைக்கு சைடில போய் விழுந்துரும். அண்ட் வந்துட்டு ஒரு வழியா வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு ஸ்லோவா ஓட்டிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் அதாவது பனிசறுக்கு பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ட்ரெய்னிங் எடுக்கணும். அது ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரெய்னிங். சரி நம்மளோட டே ட்ரெய்னிங்லேயே போயிடும் போல இருக்கு அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஏன்னா நமக்கு அத பத்தி ஒண்ணும் தெரியவும் தெரியாது. எங்களோட ஸ்கேட்டிங் திறமைய பார்த்த அந்த ட்ரெய்னர் வந்துட்டு, "தம்பி உங்களோட ஸ்கில்லுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க இன்னைக்கு ஸ்கேட்டிங் பண்ண முடியுமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டு கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்கேட்டிங் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சான். அப்படி சொல்லிக் குடுக்கும்போது தான், "டேய் புட்றா, புட்றா, புட்றா" அப்படின்ற மாரி ஒரு வழியா சறுக்கிட்டு கீழ போயாச்சு. சரி வந்ததுக்கு இதையாவது பண்ணிட்டோம்டா, குடுத்த காசுக்கு ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டோம்டா அப்படின்ற மாரி கத்துக்கிட்டு முடிச்சுட்டு, சரி இதையாவது ஒழுங்கா பண்ணிட்டு போயிடுவோம். அட்லீஸ்ட் அதையா வந்துட்டு பண்ண முடியுதா பார்க்கலாம் அப்படின்ற மாரி இருந்தது. பட் ரொம்ப ரிஸ்கியாவும் இருந்தது. ஏன்னா வந்துட்டு அவங்க தெளிவா சொல்லிட்டானுங்க. நீங்க கால் கொஞ்சம் ஸ்கிலிப் ஆனாலும் உங்களோட ஆங்கிள் வந்துட்டு பயங்கரமா அடிபடும். அண்ட் வந்துட்டு லைஃப் டைம் இன்ஜுரி கூட ஆகும் அப்படின்ற மாரி சொன்னானுங்க. சரி எப்படியோ வந்துட்டு அத ட்ரை பண்ணி பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பட் இதுவும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். யாரா இருந்தாலும் இத கண்டிப்பா ட்ரை பண்ணணும். அண்ட் அண்ட் இந்த பிளேஸோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். யாருன்னா போகணும்னு நெனச்சீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் எவ்ரிஒன்.